ஒரு இல்லத்தரசியா இருந்து அவங்களோட சொந்த தொழிலை தொடங்க நினைக்கிற முகேஸ்வரி அவர்கள் அந்த தொழில் தொடங்குறதுக்கான முதல் படியை எப்படி எடுத்து வச்சாங்க, அந்த படி அவங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னு இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி, ஃப்ரீடம் ஆப் ஒன் முறை இன்ஸ்டால் பண்ணி என்ன பார்க்கலான்னு பார்த்தேன். ஸோ இன்ஸ்டால் பண்ணி பார்க்கும்போது நல்ல பெனிஃபிட் கிடைச்சது. என்ன செய்யணும், என்ன பண்ணணும், என்ன செய்யக்கூடாது, என்னென்ன கோர்சஸ் இதுல இருக்கு, என்னென்ன பாடங்கள் நம்ம வாழ்க்கையில முன்னேறதுக்கு படிக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. அதை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டேன். டீச் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் நல்லா பேசுறாங்க. அவங்க பேசுறது நல்ல நிறையவே எங்களுக்கு புரியும்படியா இருக்கு. இன்னும் வந்து ஆழ்ந்து சொல்லணும்னா நிறைய சின்ன சின்ன நுணுக்கங்களை கூட அதுல பார்த்து சொல்றாங்க. நல்லா இருக்கு. டைலரிங் கோர்ஸ் 90% ஃபினிஷ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வீட்டிலிருந்து வருமானம் அப்படின்ற கோர்சஸ், அப்புறம் வந்து எப்படி வந்து பெரிய லெவல்ல மணியை கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்றது, அந்த ஷேர் மார்க்கெட் அந்த மாதிரி எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். ஆனா பார்க்கும்பொழுது ஈஸியா இருக்கு, செய்யலாம். நம்மளையும் அதை புரிஞ்சுக்கிட்டு செய்யணும். இப்படிதான் சேவ் பண்ணணும், இப்படிதான் இன்வெஸ்ட் பண்ணணும், இப்படிதான் சர்ச் பண்ணி அதை பெனிஃபிட்டா இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். எல்லாத்துலயும் நம்ம போட முடியாது இல்லையா? எது சரியோ அதை தான் நம்ம எடுத்து போடணும். அதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டேன். ஃப்ரீடம் ஆப் துணை இருந்தா நான் கண்டிப்பா ஜெயிப்பேன்னு நினைக்கிறேன். இவங்கள மாதிரி நீங்களும் உங்க சொந்த தொழிலை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? உடனடியா ஃப்ரீடம் ஆப்ல தையல் தொழில் பற்றிய கோர்ஸை பார்த்து உங்களோட வணிக பயணத்தை இப்பவே தொடங்குங்க.